Do not fear where no fear was. பயமில்லாத இடத்துல நீங்கள் பயப்படாதிருங்கள். ஸ்தோத்திரம். பிசாசு கொடுப்பது பயத்தின் ஆவி. நம்முடைய தேவன் கொடுத்திருப்பதோ பலமும் அன்பும் தெளிவித்த புத்தியுள்ள ஆவி நம்ம கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்களை காத்த நிழல் அவர்களோடு என்ன செய்து விட்டது? விலகி போய்விட்டது. Their protection has departed from them. அவர்களை காத்த நிழல் அவர்களுக்கு விலகி போய்விட்டது. நான் கர்த்தர் கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? பயப்படாதீர்கள். நாம் ஏன் பயப்பட வேண்டியதில்லை என்பதை குறித்து ஏதோ சில காரியங்கள் நாம் சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். கண்பானவர்களே, காரணம் என்ன? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஒரு பெரிய ஒரு ஆறுதல். நம்ம கர்த்தர் நம்மோட இருக்கிறார். நம்முடைய எதிராளிகளோட கர்த்தர் இல்லை. அதை புரிஞ்சுக்கொள்ள நம்ம எதிர்த்து வருவர்களோட கூட கர்த்தர் இல்லை. அவர்களை காத்தனால அவரோட என்ன செய்து விட்டது? விலகி போய்விட்டது. ஆனால் உங்களோட என்னோட கர்த்தர் இருக்கிறார். ஆமென், ஆமென். நீங்கள் யாரை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களோட கர்த்தர் இல்லை என்று சொல்கிறேன். யாரை குறித்து உங்கள் எதிராளிகள் குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களோட கர்த்தர் இல்லை. அதனால் கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் என்னோட இருக்கிறார், நம்மோட இருக்கிறார். யாரும் சொல்லுங்க, பயப்படாதே, நான் உங்களுடைய தான் இருக்கிறேன். 41:10 வாசிக்கக்கூடிய கண்பானவர்களே, நீ பயப்படாதே, நீ பயப்படாமல் நீ அமர்ந்து இருக்கப்பா. 7:8 சொல்கிறது. 7:6 நீ பயப்படாமல் அமர்ந்து இருக்கப்பா. உன் இருதயம் துவள வேண்டாம். Do not fear or be faint hearted. இருதயம் மயக்கம் வேண்டாம், இருதயம் துவண்டு போய்விட வேண்டாம். Do not fear, பயப்படாதீர்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறது மட்டுமல்ல, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது மட்டுமல்ல, நமக்குள்ளே அவர் இருக்கிறார். The Lord your God is among you. உங்கள் மத்தியிலே இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்களுக்கு உள்ளே இருக்கிறார் அவர். எனவேதான் கர்த்தர் சொல்றார், உன் எதிராளிகள் குறித்து பயப்படாதே. உன் எதிராளிகள் குறித்து என்ன செய்ய வேண்டாம்? பயப்படாத. அவனோட கர்த்தர் இல்லை. அவரை காத்த நிழல் அவர்களுக்கு விலகி போய்விட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள். You shall not be terrified of them. அவரை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். உபாகமம் 7:21 வாசித்து பாருங்கள். உபாகமம் 7:21